வெல்கம் டு டாக்டர் பிஜி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து டாக்டர்ஸ் நிறைய ஆர்த்தோபெடிஷன் கைனகாலஜிஸ்ட் இவங்களாம் இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப ஃபன்னியான வீடியோஸ், தான் கிளினிக் வந்து தான் பெஸ்ட் டாக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய பக்கம் நிறைய இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து மெடிக்கல் கோட் ஆஃப் எத்திக்ஸ் 2002 அண்ட் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் 2020 வயலேஷன் அண்ட் ரெகுலேஷன் 6.1 அந்த இதன் பிரகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது மாதிரி ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நான் தான் பெஸ்ட் டாக்டர்ஸ் அப்படிங்கிற வீடியோஸ் பண்ணக்கூடாது. பெய்டு ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணக்கூடாது. இந்த சர்ஜரி முழுக்க குணப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அஷூரன்ஸும் பேஷண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. ஆஃபர்ஸ், ப்ரொமோஷன்ஸ் அது மாதிரி அதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த சட்டத்தின் பிரகாரம் இது ரொம்ப வயலேஷனான விஷயம். யங் டாக்டர்ஸ்லாம் இது வந்து அதான் பண்ண முடியும். நான் இப்போ சொல்கிற இந்த புக்கு வந்து பிஎம் டாக்டர் ஹெடே எழுதின புக்கு. அந்த புக்கை படித்து பார்த்தீங்கன்னா தான் பெஸ்ட் டாக்டர் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் மனசுலேருந்து போயிடும். சயின்ஸ் தான் எல்லா விஷயங்கிறத உங்களுக்கு நம்ம வந்துடும். நான் ரெஃபர் பண்ணுற இந்த புக்கை வந்து கம்பல்சரி ஒரு பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் போகிறீங்க, ஒரு சர்ஜரி பண்ணுறீங்க, ப்ரொலாங்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்காக இந்த புக் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு டாக்டர்ஸ் அவேர்னஸ் கொடுக்குறாரு. கன்சர்ன் வாங்கிட்டுமே நீங்கள் டெஸ்ட் மூலம் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அந்த ரெகுலேஷன் சொல்லுது. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் போகும் பட்சத்தில் உங்களுக்கு வார்னிங், வயலேஷன், லைசன்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிற மாதிரி தண்டனைகள்லாம் அதில் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கூட திருச்சியில் கூட ஒரு குழந்தைகள் நல மருத்துவ ஹாஸ்பிட்டல் வந்து டெத் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்றனால அட்மிஷன்ஸே வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து தடை செஞ்சுருக்கு. ஸோ இப்போ இருக்க யங் டாக்டர்ஸ் விழிப்புணர்வு வீடியோஸை கொடுங்க, அவேர்னஸை கொடுங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய இன்ஸ்டாகிராம்ஸும் நானும் பார்த்துட்டு இருக்கேன். அதில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் வந்து அவேர்னஸ் வீடியோஸ்லாம் நல்லா கொடுக்குறாங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை கன்சிடர் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராப்பரான வேலை வந்து மெடிக்கல் ப்ராக்டிஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.